வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஆன்ம விழிப்பு. உயிரை அறிய வேண்டுமாயின் படற்கை நிலையில் சென்று அலைந்து செயல்படும் மனதை உள்ளடங்க செய்ய வேண்டும். மனம் எப்போதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். உடலில் இரத்த சுழல் உள்ளவரை மனம் சுழன்று கொண்டுதான் இருக்கும் என்றது. தூங்கும்போது மனம் ஒடுங்குகிறது என்கிறோம். அப்போதும் அது இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது புலன்களை கடந்து சூக்குமத்தில் இயங்குகிறது. இதையே நடுமனம், சப்கான்ஷியஸ், அடிமனம், சூப்பர் கான்ஷியஸ் என்கிறோம். அலையும் மனதை வெளியில் அலைய ஓடாமல் தடுத்து உயிரிலே உள்ளடங்கும்படி செய்வதுதான் அகத்தவம், அகநோக்கு பயிற்சியாகும். மனிதன் புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப அனுபவங்களை பெறும்போது மனமாக விரிந்து செயல்படுகிறான். தானே தான் உள்ளடங்கும் போது உயிரில் லயமாகி ஆன்மாவாக விளங்குகிறான். தானே தான் பரம்பொருளோடு கலந்து நிற்கும்போது உயிரின் இருப்பு நிலையான மூல நிலையை அடையும் போது பரம்பொருளாகவும் இருக்கின்றான். உயிர் வேறு மனம் வேறு அல்ல என்ற பேருண்மையை உணர்ந்து ஒவ்வொரு உயிரிடத்தும் அன்பும் மதிப்பும் ஏற்பட்டு பிற உயிர்கள் மீது பெருங்கருணையும் தோன்றிவிடும். குண்டலினி யோகம் மனிதனை இந்த அளவிற்கு உயர்த்துகின்றது. இதைத்தான் மனவளக்கலை என்று சொல்கிறோம். ஓடித்திரியும் மனதை நாம் விருப்பப்பட்டபடி செயலாற்றும்படி செய்வதற்குத்தான் நமது எளிய முறை குண்டலினி யோகம் தேவைப்படுகிறது. ஓடும் மனதை உயிரில் லயிக்கும்படி செய்வதுதான் மனதடக்கும் முறைத்தவம். புறப்பொருள்களோடு நம் புலன்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் போது நம் மனம் நாமே அதுவாக மாறிவிடுகிறோம். நாம் ஒரு பொருளை காண்கிறோம். அப்பொருளை நினைக்கும்போது அந்த காட்சியை ஒரு அச்சாக அமைத்து அதை நினைக்கும் போதெல்லாம் அதையே நமது அகக்காட்சியாக காண்கிறோம். ஆகவே அவற்றை புலன்கள் மூலம் ஒளியாகவோ ஒளியாகவோ உணர்வாகவோ ருசியாகவோ அனுபவிக்கும்போது உயிராற்றல் நம்மிடம் மிகுந்திருப்பின் இன்ப உணர்வாகவும், உயிராற்றல் குலைந்து உடல் தாக்க இயலாத போது துன்பம் உணர்வாகவும் பெறப்படுகிறது. இதைத்தான் போத அறிவு என்கிறோம். கான்சியஸ் மைண்ட் என்கிறோம். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க